வணக்கங்க. நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ சக்கரா பாலா சேனல்லேருந்து ஸ்ரீ சக்கரா பாலாஜி பேசுகிறேன். இன்று பார்த்தீங்கன்னா 2026 இந்த வருஷத்தில் கன்னி ராசி கன்னியா லக்னம், மிதுன ராசி மிதுன லக்னம் இந்த ஒரு வருடம் உங்களுக்கு எப்படி இருக்கும் என்பது உங்களுக்கு சொல்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா மிதுன ராசி மிதுன லக்னத்துக்கு 10ஆம் இடத்தில் சனி இருக்கும் பொழுது தொழில் மிகப்பெரிய வளர்ச்சி பெறும், நல்ல லாபங்கள் வரும், எதிர்பாராத பெரும் அதிர்ஷ்டங்கள் உங்க தொழில உங்களுக்கு கிடைக்கும். உங்க தந்தையார் மூலியமா மிகப்பெரிய லாபங்கள், வெற்றிகள், பெரிய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். உங்க ஜாதக பிரகாரம் உங்க அப்பாவுக்கும் பெரிய நன்மைகள் நடக்கும். இதே குரு பார்த்தீங்கன்னா உங்க மிதுன ராசியா இருந்தாலும் சரி, மிதுன லக்னமா இருந்தாலும் சரி, குரு பார்த்தீங்கன்னா 2ஆம் இடம் தனஸ்தானத்துல குரு உச்சம் பெற்று 10க்கு அதிபதி குரு அவரோட வீட்டை அவரே பார்க்கும் பொழுது தொழில மிகப்பெரிய லாபங்கள் குமியும், பெரும் தன லாபம் பெருகும், தொழில் வளர்ச்சி என்றும் இல்லாத அளவுக்கு பெரிய உயர்ந்த நிலைக்கு நிச்சயமா வருவீங்க. அரசாங்க வேலையில் இருப்பவங்க கட்டாயமா பெரும் ப்ரமோஷன், பதவி உயர்வு, நீங்க விரும்பிய இடத்தில் நல்ல ஒரு இடம் மாற்றம், மிகப்பெரிய வளர்ச்சி பெறுவீங்க. சொந்தமா தொழிலோ செய்யக்கூடிய முதலாளிகளும் சரி, வேலை செய்யக்கூடியவங்களும் சரி, உங்களுக்கு தொழில் மிகப்பெரிய லாபம் தரும், சம்பள உயர்வு கிடைக்கும், தொழிலில் லாபம் மேல லாபம், பெரும் தன லாபம், ஐஸ்வர்யம் பெருகும், நல்ல பேரும் புகழும் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாம உங்க மனைவிக்கும் உங்க ஜாதக பிரகாரம் மிகப்பெரிய யோகங்கள், அதிர்ஷ்டங்கள், பெரிய நன்மைகள் நடக்கும். உங்க மனைவியால் மிகப்பெரிய நன்மைகள் நடக்க தொடங்கும். ஒருவேளை இன்னும் உங்களுக்கு திருமணம் ஆகலையா, திருமண வயதுக்கு மேல வந்தும் இன்னும் திருமணம் ஆகலையா, இந்த 2026 வருஷத்துல நிச்சயமா உங்களுக்கு ஒரு ஆணோ பெண்ணோ உங்களுக்கு திருமண யோகம் உங்களை தேடி நிச்சயமா வரும். இதை சரியா பயன்படுத்தி திருமணம் செஞ்சுக்குவாங்க. ஏன்னா 7க்கு அதிபதியும் உச்சம், தொழிலுக்கு அதிபதியும் உச்சம் பெற்று 2ஆம் இடத்தில் இருக்கும்போது வேலைக்கு போகக்கூடிய நல்ல மனைவியோ, மனைவி வந்த பிறகு உங்களுக்கு தொழில நல்ல லாபமோ, திருமண யோகம் உங்களுக்கு கொடுக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வரன்கள் அதிகம் வரும். நீங்க முயற்சி சிறிதளவு செஞ்சாவே உங்களுக்கு திருமண யோகம் கை கொடுக்கும், பெரிய நன்மைகள் வரும். மற்றபடி தொழிலில் சனி இருப்பதும் அந்த சனியை குரு பார்ப்பதும் தொழிலில் எந்த வித பிரச்சனையும் இல்லை. தொழிலில் மிகப்பெரிய லாபங்கள், வெற்றிகள், தொழில் பெரும் வளர்ச்சிகள் பெறுவது உறுதி. ஆனால் 4ஆம் இடத்தை சனி பார்வை செய்வதால் வீடு, வண்டி, வாகனம், நில பிரச்சனை இதுனா உங்களுக்கு வந்து போகும். இதுல எச்சரிக்கையா இருக்கணும். வீட்டை வச்சு பணம் கடன் வாங்குறதோ இல்லை மற்றவங்களுக்கு வீட்டை வச்சு கொடுக்குற இந்த டைம்ல வேணாம். உங்களோட வீடோ நிலமோ வண்டி வாகனத்துல பெரும் பாதிப்பு கொடுக்கக்கூடிய சில இதுவும் நடக்கும். உடல் உங்களுக்கு அடிக்கடி பாதிப்பு வரும். மிதுன ராசியா மிதுன லக்னமா இருந்தீங்கன்னா உடல்நிலை அது அடிக்கடி பாதிப்பு கொடுக்கும். உங்க தாயாருக்கும் பெரிய பாதிப்பும் கொடுக்கும். எனவே தாயாரை எச்சரிக்கையா பார்த்துக்கோங்க. உங்கள் உடல் மேல அதிகம் கவனம் செலுத்துங்க. இந்த டைம்ல ஒரு வருடம் உங்களுக்கு சுகம் கொஞ்சம் கெடும், அதுல எச்சரிக்கையா இருங்க. மிச்சப்படி தொழில சூப்பர். மனைவினால் மிகப்பெரிய யோகம், பெரும் தனலாகம், திருமண யோகம், தொழில பெரும் வளர்ச்சி உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். நீங்க செய்ய வேண்டியது வேலைக்கிழமை 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9 இந்த நேரத்துல குரு பகவான ஒரு வாட்டினாச்சும் மஞ்ச வேஷ்டி துண்டை அவருக்கு தானம் கொடுத்து நெய் விளக்கு ஏற்றி கொண்டக்கடலை மாலையும் நெய்யினால் செய்யப்பட்ட கொண்டக்கடல் சுண்டலும் சாமிக்கு வைத்து அது வரக்கூடியவங்களுக்கு தானம் பண்ணுங்க.
கோயில் வராதுக்கு முன்பு தான் கொண்டக்கடல்னு பேர். அங்கே சாமிகிட்ட வந்துச்சுன்னா அந்த கொண்டக்கடல் பிரசாதமாக மாறும். நீங்கள் பிரசாதம் தானம் பண்ணுவது அவைகளுக்கு நன்மை பெறும், உங்களுக்கு நன்மை பெறும். உங்களுக்கு மிதுன ராசிக்கு இந்த 2026 நல்லா இருக்கு. அடுத்தது 2026 கன்னி ராசி, கன்னியா லக்னத்துக்கு சொல்கிறேன். இந்த கன்னியா லக்னத்துக்கு 4க்கும் 7க்கும் உடையவர் குரு பகவான் 11ஆம் இடத்தில் மிகப்பெரிய லாபம் வெற்றி தரக்கூடிய இடத்தில் குரு உச்சமாக இருப்பதால் உங்களுக்கு மிகப்பெரிய பெரும் லாபங்கள், பெரும் வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கும். அரசு வேலையில் இருக்கக்கூடியவங்களும் சரி, தனியார் துறையில் வேலையில் இருப்பவங்களும் சரி, உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். உயர்ந்த நல்ல நிலைக்கு வருவீங்க. பெரும் லாபங்கள் குமியும், பதவி உயர்வு கிடைக்கும். மற்றும் உங்களுக்கு இதுவரை குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களோ அல்லது ஆண் குழந்தை இன்னும் பிறக்கல அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இந்த காலகட்டத்தில், இந்த ஒரு வருஷத்தில் உங்களுக்கு ஆண் குழந்தை பிறக்க அதிகம் வாய்ப்பு இருக்கு. குழந்தைங்களுக்கு, உங்களோட குழந்தைங்களுக்கு பெரும் நல்ல பேரும் புகழும் உங்ககிட்ட எடுப்பாங்க. அவங்களுக்கு பெரிய நன்மைகள் நடக்கும், நீங்களும் நடத்தி வைப்பீங்க. குழந்தைகளால் பெருமைப்படக்கூடிய விஷயம் உங்களுக்கு வரும். மற்றும் 4க்கு அதிபதியும் அதே குரு தான். அவர் உச்சமாக இருப்பது சொந்த வீடு இல்லாதவங்க சொந்த வீடு வாங்கலாம். புதிய காரோ பைக்கோ வாங்கலாம். வீடு புதுசாக கட்டலாம் அல்லது கட்டின அப்பார்ட்மெண்ட் வீடு புதுசாக வாங்கலாம். மொத்தத்தில் வீடு, நிலம், வண்டி, வாகன சேர்க்கை வரும். ரொம்ப ரொம்ப அளவுக்கு அதிகமான சுகபோகமாக நல்ல வாழ்க்கை வாழ்வீங்க. இப்படி ஒரு சுகமா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நல்ல சுகபோகம் உங்களுக்கு கிடைக்கும். சுகமாக அதிக காலம் இந்த ஒரு வருஷத்துக்கு குரு பகவானால் பெரிய நன்மைகள் நடக்கும். மற்றும் கன்னி ராசி உண்டான ஆண் பெண் இதுவரை கல்யாணம் ஆகலைங்க, கல்யாண வயசு தாண்டிட்டோம், இன்னும் மணி நடக்கலையா, இந்த 2026க்குள்ள உங்களுக்கு கல்யாணம் நடந்தே தீரணும். இதை விட்டுட்டீங்கன்னா மறுபடியும் 2.5 வருஷம் 3 வருஷம் ஆகும். இந்த ஒரு வருஷத்துல உங்களை தேடி கல்யாண வாழ்க்கை அமையும். நல்ல வரனா, ஒரு ஆணுக்காக இருந்தாலும் நல்ல ஒரு பையன் அமையும், பெண்ணுக்காக இருந்தாலும் நல்ல ஒரு வரன் உங்களுக்கு அமையும். இதை சரியாக பயன்படுத்திக்கோங்க. இந்த டைமில் கல்யாண யோகம் வாய்ப்பு அதிகம் இருக்கு. குழந்தை பாக்கியம் தாமதம் ஆனவங்களுக்கு ஆண் குழந்தை யோகம் அதிகம் இந்த காலகட்டத்தில் பிறக்கும். மற்றும் சனி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7ஆம் இடத்துல சனி இருப்பது கண்ட சனியாக இருந்தாலும் அந்த சனி குருவோட வீட்டில் இருக்கும்போது சாந்தமாக அமைதியாக தான் இருப்பார். அது மட்டும் இல்லாமல் குரு உச்சம் பெற்று சனி பார்ப்பதால், சனியை குரு பார்ப்பதால் பெரும் பாதிப்புனா உங்களுக்கு இந்த ஒரு வருஷம் எதுவும் கொடுக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா குரு வீட்டில் இருக்கக்கூடிய சனி, குருவே அந்த சனியை பார்த்தனால உங்களுக்கு உங்கள் மனைவிக்கு நல்ல யோகம் அதிகம் தரும். மனைவினால் பெரிய நன்மைகள் வரும். கூட்டு தொழில் செய்யக்கூடியவங்களே இந்த காலகட்டத்தில் குரு பகவான் பார்வையால் பெரிய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய பாதிப்பும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன உடல்நிலை பாதிப்பு லைட்டாக வரும், பெரிய பாதிப்பு கொடுக்காது. சனியை குரு பார்த்தாவே சனி சாந்தமாக ஆயிடுவார். நீங்கள் செய்ய வேண்டியது சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா காலையில் 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9 இந்த காலகட்டத்தில் இனிப்பு எள்ளு உருண்டையும் ப்ளூ கலர் அல்லது கருப்பு கலர் வேஷ்டி சனி பகவானுக்கு தானம் பண்ணி இருப்பு எள்ளு உருண்டை சாமிக்கு நைவேத்தியமாக வைக்கிறதும் நல்லெண்ணெய் தீப நீங்கள் ஏற்றி வழிபடுவதும் சனி பகவானால் பெரிய பாதிப்பு கொடுக்காது. அது மட்டும் இல்லாமல் 30 வயசுக்குள்ள வரக்கூடிய கண்ட சனி தான் பாதிப்பு பெருசாக கொடுக்கும். 30க்கு மேலே 60 வயசு இருக்கக்கூடியங்க 2ஆவதா கண்ட சனி வருவங்களுக்கு எதிர்பாராத பெரிய நன்மை கிடைக்கும். அதாவது திருமணம் ஆகாதவங்களுக்கு திடீர் திருமணம் உங்களுக்கு நடக்கும். எதிர்பார்க்கவே இல்லைங்க, திடீர் ஒரு வரன் அமைஞ்சது, டக்குன்னு கல்யாணம் ஆச்சு. அந்த மாதிரி திடீர் திருமணம் உங்களுக்கு அதிகம் வர வாய்ப்பு இருக்கு. மற்றும் வேலைக்கிழமை 6 to 7
1 to 2 மதியம், இரவு 8 to 9 இந்த நேரத்தில் ஒரு வாட்டினாச்சும் மஞ்சள் கலர் வேஷ்டியும் துண்டும் குரு பகவானுக்கு கொடுங்க. கொண்டக்கடலை மாலை, கொண்டக்கடல் நெய்யினால் செய்யப்பட்ட குரு பகவானுக்கு நெய்வேத்தியமாக வச்சு எல்லாத்துக்குமே பிரசாதமாக அதை கொடுங்க. இன்னும் மேலும் பெரிய நன்மைகள் நல்லது நடக்கும். திருமணம் ஆகாதவங்களுக்கு கட்டாயம் திருமணம் நடக்கும். திருமணம் ஆனவங்களுக்கு உங்கள் மனைவிக்கோ அல்ல கணவனுக்கோ நல்ல யோகம் நன்மைகள் பெரிய அளவு நடக்கும். உங்களோட வீடு வண்டி வாகனம் இந்த காலகட்டத்தில் வாங்கக்கூடிய அதிக வாய்ப்பு உங்களுக்கு அதிகம் வரும். இதை பயன்படுத்துவோங்க. மற்றும் பல விஷயங்கள் உங்களுக்கு ஜோதிடம் ஜாதகம் சம்மந்தப்பட்டது சொல்கிறேன். என்னிடம் ஜோதிடம் ஜாதகம் பார்க்கக்கூடியங்க என்னோட நம்பருக்கு அலைங்க. 9944696031 இந்த நம்பருக்கு எப்போ அழைத்தாலும் உங்களுக்கு முழு பலனும் ஜோதிடம் ஜாதகம் பார்த்து சொல்கிறேன். இப்போ சொல்லப்பட்டது அனைத்துமே வெறும் 20% தான். நான் சொன்னாலும் சரி, வேறு யார் சொன்னாலும் வார ராசி பலன், மாச பலன் இதை எல்லாம் உங்கள் ராசியை வச்சு சொல்லக்கூடிய பலன் எல்லாம் 15லேருந்து 20% தான் என்ன பாதிப்பு என்ன நல்லது கெட்டது சொல்ல முடியும். மீதி உங்களோட ஜாதகம், நீங்கள் பிறந்த ஜாதகம் உங்களோட 1 வயசு முதல் 100 வயது வரை உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும், எந்த காலத்தில் கல்யாணம் நடக்கும், குழந்தை பிறக்கும், தொழில் எப்படி அமையும், அரசு வேலையா தனியார் வேலையா, உங்கள் வாழ்க்கை முழுவதும் நல்லது கெட்டது அனைத்தும் உங்கள் ஜாதகத்தில் உங்களை பற்றி இருக்குது. இதை சரியாக ஜாதகம் பார்த்தா 80-85% உங்கள் வாழ்க்கையை பற்றி சரியாக சொல்ல முடியும். இதுதான் 100க்கு 100 உண்மையான பலனே ஆகும். உங்கள் ஜாதகத்தில் பார்த்து சொல்லக்கூடிய பலன் தான் 100% சரியாக இருக்கும். இது 2026 ஆண்டு பலனோ, ராசி பலனோ, குரு பயிற்சியோ, ராகு கேது பயிற்சியோ, சனி பயிற்சியோ யார் சொன்னாலும் 15லேருந்து 20% தான் உங்களுக்கு பொருந்தும். 80% உங்கள் ஜாதகத்தில் உண்மை இருக்குது. இதை தெரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை நடத்துங்க. பெரிய நன்மை நல்லது நடக்க தொடங்கும். வணக்கம். உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ சக்ரா பாலா சேனலிருந்து ஸ்ரீ சக்ரா பாலா.